இந்திய நாட்டின் பிரதம மந்திரி திரு மோடிஜி அவர்கள் கொள்கை ரீதியாக எனக்கு அவருடைய கட்சி சார்பிலே நான் வேறுபட்டு நிற்கிறேன். ஆனால் ஒரு பிரதம மந்திரியாக அவர் இருப்பதனால் இந்த நாட்டின் குடிமகளாக நான் அவரை மரியாதை செய்கிறேன், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தெளிவு எனக்கு உண்டு. யோசிச்சு 2 விஷயம் பெற்றோர்களுக்கு சொல்றாருங்க மோடிஜி. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அடே அப்பா, 50,000 பிள்ளைகளுக்கு பேசினாருங்க அன்னைக்கு ஆன்லைன்ல. ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். பத்திரிகையில் ஆங்கிலத்தில் வந்திருந்தது அவருடைய பேச்சு. பெற்றோர்களுக்குன்னு 2 பாயிண்ட் சொல்றார். வேணுமா? சொல்றார். பெரிய விஷயம், கவனம். உங்கள் குழந்தைகளின் மார்க் கார்டு இருக்குல்ல, மார்க் வாங்க, தட் இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற அம்மா குழந்தைகளுடைய அம்மா அப்பா, ஐயோ என் புள்ள தான் ஃபஸ்ட்டு, நம்ம புள்ள நம்ம மூணு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கும், நம்ம கேட்டுட்ருப்போம். அந்த குழந்தையினுடைய தாய்க்கும் அந்த குழந்தையினுடைய மார்க் கார்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைங்கிறார். அதை வச்சுக்கிட்டு உன்னுடைய விசிட்டிங் கார்டாக அதை மாற்றாத, அடுத்த குழந்தைகளுக்கும் அடுத்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் அது வலியை தரும் என்று பேசுகிறார். பாப்பா இந்த என் பிள்ளைக்கு இது இருக்குது, என் பிள்ளை இவ்வளோ கப்பு வாங்கி இருக்குது, என் பிள்ளை இவ்வளோ முன்னால அவங்க பாராட்டுவாங்க. ஆனால் அவர்கள் வீட்டு குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா? இப்பதான் போயிட்டு வராங்க வீட்டுக்கு. அவன் புள்ள அவன் படிக்கிறான், நீ படிக்கிறியா? ஒரு குழந்தைக்கு திட்டு வாங்குறதுக்கு நீங்க உங்க பையனுடைய கப்பு காட்டுறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? வெற்றி பெற்றவர்களை பார்த்து சொல்லுகிறேன். நான் வெற்றி பெற்றவள். வெற்றிகளை ஒருபோதும் கொண்டாடாதீர்கள். வெற்றியை பொறுப்புணர்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போ பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவாங்க, அதை வச்சுக்கிட்டு இங்கே நான் விளையாடிட்டு போக முடியாது, கொண்டாடிட்டு போக முடியாது. நான் என்ன பண்ணணும்? நியாயம் பண்ணணும். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்லா பேசுவாங்கன்னு சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நான் பேசணுமே தவிர கொண்டாடிட்டு போயிடுவதற்கு ஆன ஆட்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பதில்லை. 10ஆவதுல முதல் மார்க் வாங்குறவங்கள ஆக கொண்டாடி தீத்துறீங்களா? +2ல எங்க போறாங்கன்னு தெரியல. +2ல கொண்டாடி தீத்துறீங்களா? ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல எங்க போறோம்? 15 வயசு பிள்ளைகிட்ட போய் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அது என்ன சொல்லும்? அதுக்கு என்ன சொல்லும் அதுன்னு நான் கேட்குறேன்.